இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நமது விசுவாச அறிக்கை என்ன? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ரூத்தினுடைய சரித்திரம், அதிகாரம் 1, வசனம் 16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். And Ruth said, entreat me not to leave thee, or to return from following after thee. For whither thou goest, I will go, and where thou lodgest, I will lodge. Thy people shall be my people, and thy God my God. Ruth chapter 1 verse 16. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை பார்த்து, உம்மை விட்டு நான் திரும்பி போவதை குறித்து என் கூட நீங்க பேசக்கூடாது. அதாவது நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் வருவேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் வழிபடுகிற தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு தெளிவாக சொல்றத இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நம்முடைய விசுவாச அறிக்கைகள் எப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த நாட்கள்ல தேர்தல் நாட்களா இருக்கிறதுனால அறிக்கைன்னு சொன்ன உடனே அரசியல்வாதிகளை குறித்து தான் ஞாபகம் வருது. அதாவது எப்போ ஜனங்களுக்கு அறிக்கை இடுவாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி. அதாவது தான் வின் பண்ணிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அரசியல்வாதிகள், தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை மாத்திருவேன், இதை இப்படி பண்ணிடுவேன், உங்களுக்கு இவ்வளவு தருவேன், இந்த காரியங்கள்லாம் செய்வேன் அப்படின்னு பலவிதமான அறிக்கைகளை தருவாங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு தலைவர் அவர் தோல்வி அடைந்த பிற்பாடு ஏதாவது ஒரு இடத்துல எப்பவாவது அறிக்கை விடுவாரா? அதாவது என்ன அறிக்கை அப்படின்னா, நான் ஜனங்களுக்கு இதை செய்வேன் அப்படின்னு யாராவது அறிக்கை விடுறத நம்ம பார்க்க முடியுமா? கிடையாது. ஈவன் வின் பண்ண லீடர்ஸ் கூட அநேக நேரத்துல நாங்கள் என்ன அறிக்கை விட்டாங்களோ அதை மறந்துருவாங்க. ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுவாங்க, அதை பல பேர் ஞாபகப்படுத்தினா கூட அதை செய்யாமலே அவங்க விட்டுட்டு கடந்து போறதை தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படியானால் இந்த உலகத்துல உள்ளவங்க எப்போ அறிக்கை பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய சூழ்நிலைகள் தங்களுக்கு சாதகமாக ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறப்போ ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க, நாங்க இதை பண்ணுவோம், இதை இப்படி மாத்துவோம் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, ஆனா எப்பவுமே இந்த உலகத்திற்கும் வேதத்திற்கும் எப்பவுமே நேர் எதிரெதிரானவைகள் தான். அதாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ரூத் தன் மாமியார்கிட்ட பேசின வார்த்தைகளை தான் நம்ம வாசித்தோம். அதற்கு முன்பதாக இவங்களுடைய ஸ்டோரியை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனத்தை, அதாவது தேவனை வழிபடுகிற தேவனுடைய பிள்ளையாகிய ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, பெத்லெகேம்ல இருந்து தேவனை அறியாத புறஜாதிகள் இருக்கிற மோவாப் தேசத்துல போய் குடியேறுகிறார். அவரும் அவர் மனைவியும் போறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தேசத்துல தேவனை அறியாத ஜாதிகள்ல இருந்து அவங்க பிள்ளைகளுக்கு பெண் கொள்ளுகிறார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மனிதன் இறந்து போகிறான். கொஞ்ச நாட்கள்ல அவனுடைய பிள்ளைகள் 2 பேரும் மரித்து போகிறார்கள். இப்போ மாமியாரும் மருமகள் 2 பேரும் தான் வீட்டுல இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதாவது பொருளாதார ரீதியில யாருமே சம்பாதிக்கிறதுக்கு பர்சன் இல்லை. சோ பயங்கரமான கஷ்டம். இப்ப அவங்க கேள்விப்படுகிறாங்க, தான் விட்டு வந்த தேசத்திலே, தன்னுடைய தேசத்திலே பெத்லெகேம்ல எல்லாரும் ஜனங்கள் செழிப்பா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு திரும்ப போறதுக்கு அவங்க முற்படுறாங்க. இப்போ நகோமி, அதாவது அந்த மாமியார் திரும்ப போறப்பதான் அவங்க மருமகள்களும் அவங்களோட போறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மாமியார் சொல்றாங்க, என் கூட வர வேண்டாமா? ஏன் அப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே உங்களை வச்சு என்னால பார்க்க முடியாது, உங்களுடைய தகப்பன் வீடுகளுக்கு போங்க, மறுபடியுமாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மூத்த மருமகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாமியார்கிட்ட அவங்க வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போறாங்க. ஆனால் இளைய மருமகளாகிய ரூத்தோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் போக மாட்டேன், உங்க கூட வருவேன் அப்படின்னு. இம்மிடியேட்டா நகோமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லம்மா, இதுக்கப்புறம் என்னையால உன்னை வாழ வைக்கிறதுக்கு வசதி இல்ல, இன்னொரு பையன் இருந்தா கூட உனக்கு கல்யாணம் முடிச்சு தந்துருவேன், அதுக்கும் வழி இல்ல, சோ உங்க வீட்டுக்கு போனாதான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னதுக்கு தான் நம்ம வாசித்த இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை
ரூத் தன் மாமியாரை பார்த்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டேன், அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நானும் உங்க கூட தங்குவேன். நீங்க யாரெல்லாம் சிநேகிதராய் உறவினர்களாய் உங்களுடைய ஜனங்களாய் வைத்திருக்கிறீர்களோ அவங்கதான் இனிமே என்னுடைய ஜனம். நீங்க வழிபடுற தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு விசுவாச அறிக்கை பண்ணுகிறார்கள். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மாமியாரால எந்த யூஸும் இல்லை. இனிமே நம்முடைய வாழ்க்கையில இவங்களால எந்த காரியமும் பிளஸ்ஸே கிடையாது. அந்த சூழ்நிலையிலையும் ரூத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். அதாவது இவ்வளவு நானும் நான் யாரையோ வணங்கிட்டு இருந்தேன், இதே தெய்வங்களுக்கு நான் பலி கொடுத்து கொண்டிருந்தேன், இனிமே அப்படி கிடையாது, நீங்க வழிபடுகிற தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு ஒரு அறிக்கை செய்வதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும் போச்சுல தேவனை குறித்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம். என் தேவன் என்னை நடத்துகிறார், என் தேவன் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் என்னுடைய ப்ரொவைடர் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனால் வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நான் லேக் ஆகி நிக்கிறப்போ, எதுவுமே எனக்கு பாசிபிளா இல்ல, பாசிட்டிவா இல்ல, எல்லாமே நான் நெகட்டிவா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் என் கூட இருக்கிறார், என்னை பார்த்து கொள்ளுவார், எப்படி ஆனாலும் சரி அவர் தான் என் தேவன் அப்படின்னு நம்மில் எத்தனை பேரால அறிக்கை பண்ண முடியும்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, இப்போ ரூத் எதை வச்சு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி இருப்பாங்க? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது தன்னுடைய மாமனார் மூலமா, மாமியார் மூலமா, கணவன் மூலமா அநேக காரியங்களை தேவனை குறித்து அவர்கள் அறிந்திருப்பார்கள். அவர் எப்படி இஸ்ரவேலரை பாதுகாத்தார், எப்படி வனாந்தரத்துல நடத்தினார், எப்படி பெரிய பெரிய காரியங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு செய்தார், அவங்கள பாதுகாத்தார், இந்த மாதிரியான எல்லா கைண்ட் ஆஃப் காரியத்தையும் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இத கேள்விப்பட்டு தான் அந்த ரூத் நினைச்சிருப்பாங்க, இந்த மாதிரியாக தன்னுடைய ஜனங்கள் மேல் அன்பு வைத்து பாதுகாக்கிற தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறப்போ என்னையும் பாதுகாப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட தான் இவங்க இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணியிருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்ம எத்தனை பேர் தேவனுடைய அற்புதங்களை நாம் கேள்விப்படுகிறோம், வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு நம்மளை அன்பு செய்கிறார், இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் சில காரியங்கள்ல குறைவு அப்படின்னு வரும்போச்சுல, சில பாதையில பாடுகள் வரும்போது நம்மால தேவனை முழுமையாக விசுவாசிக்க முடிகிறதா, முற்றிலுமாக அவரை சார்ந்து வாழ முடிகிறதா, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதுல இன்னொரு காரியம், விசுவாச அறிக்கை பண்ணின ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னா, அதற்கு பின்பதாக தம் மாமியாரோட போறாங்க. அங்க போய் போவாஸ் என்கிறவனை மணந்து கொள்ளுகிறார்கள். அவங்க மணந்ததுனால ஏதோ அவங்க உலகத்துவமாக ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு மாத்திரம் கிடையாது, மாறாக இவங்களுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துடைய பாட்டிக்கெல்லாம் பாட்டி தான் இந்த ரூத் என்கிற ஸ்திரீ. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யாருக்கும், அதாவது ஈவன் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய சொந்த ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் அவருடைய சொந்த ஜனம் இல்லாத மோவாபிய ஸ்திரியாகிய இந்த ரூத்துக்கு கிடைத்தது. அதுக்கு ரீசன் அவங்களுடைய விசுவாச அறிக்கை. எனக்கு அன்பானவர்களே, நாமும் அதாவது நம்ம இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் என் சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவன் என்னை நடத்துவார் அப்படின்னு விசுவாச அறிக்கை பண்ணுவதோடு மாத்திரமல்ல, அதன்படி நடக்கும்போது, தேவனை சார்ந்திருக்கும் போது தேவன் நம்மை மாத்திரமல்ல நம் மூலமாக அனைவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலே தகப்பனே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆனாலும் எங்களுடைய சில கஷ்டமான சூழ்நிலையில எங்க விசுவாசத்துல நாங்க மேக்சிமம் பின்வாங்கிடுறோம் தகப்பனே. எங்களுடைய வார்த்தைகள்ல பயத்தை வெளிப்படுத்திடுறோம். ஆவியானவரே, இதெல்லாம் எங்க வாழ்க்கையில இருந்து நீங்கட்டும் தகப்பனே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனை குறித்த விசுவாசமான வார்த்தைகள் மாத்திரம் எங்களுக்குள்ளே வெளிப்பட, அப்பா, இருதயத்துல விசுவாசத்துல நாங்க நிலைத்திருக்க, அதன்படி நடக்க
ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.